ஹாய் வணக்கம். நான் வித்யா மதுரை மீனாட்சி சிங்கடி சாரீஸ்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆர்டர் பேஸ்டில் கஸ்டமைசேஷனில் நம்ம பண்ணி கொடுத்த சாரீ தான். இது பவர் லூம் சாரீ வித் ப்ளவுஸ் வித்தவுட் ப்ளவுஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ நம்ம அப்படி பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் வந்து வித்தவுட் ப்ளவுஸ்லையும் கேட்டிருந்தாங்க, வித் ப்ளவுஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டர் படி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. இதில் என்ன கலர் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட டை வந்து ஆர்கானிக் டை தான். ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல சாரியாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். காட்டன் சாரியில் இந்த மாதிரி யூனிக்காக கஸ்டமைசேஷன்றது எனக்கு தெரிஞ்சு எங்கள் மதுரையில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் சுங்குடி சாரீஸில். இதோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் குறைஞ்சது 1000லேருந்து 5000 முடிச்சு வரைக்கும் ஒரு சாரியில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அப்படித்தான் இந்த சாரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பிரபா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குரூப்பில் பிரபான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களோட கைவண்ணம் தான் இது. ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. முடிச்ச புதுசில் இந்த மாதிரி முடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பழக பழக அவங்க எல்லாருக்கும் இப்போ இது வந்துருச்சு. ஸோ பிரபா மாதிரி மற்ற பெண்களும் இது போல் நிறைய ஒரு மோட்டிவேஷனோட போட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் ஊக்கப்படுத்தலாம் எங்ககிட்ட சேலை வாங்குறது மூலமாக. சேலை வாங்குறதுக்காக இவ்வளோ பேசணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. ஒரு கிராமத்தில் இருந்து தனக்குன்னு ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு அதில் முன்னேறணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் முதல்ல இருந்தாங்க. இப்போ தான் பெண்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு தொழிலாக இருந்தப்போ அந்த காலகட்டம் மாதிரி இப்போ எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க திறமை இருக்கிறவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி தான் கவர்மெண்ட்டை இந்த ஸ்கீமை நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நமக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கோர்ஸ் மூலமாக தான் இவங்கெல்லாம் படித்தாங்க. ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ இது போல் கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு சாரீ தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அக்யூரேட் அந்த கலரை எங்களுக்கு அனுப்புனீங்க இல்லை சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம அது படி பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த ப்ளூ கலர், பிங்க் கலர், பிங்க்லேயே லைட் ஷேடு, பேபி பிங்க்கு, டார்க் பிங்க்கு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். கருப்பு கலர் மட்டும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஏன்னா நம்ம எப்போயுமே கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி தான் சாரீ பண்ணிகிட்ருக்கோன்றதுனால டேரெக்ட் பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ 2-3 டிப்பிங்க்கு அப்புறம் கலர் மிக்சிங்க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கருப்பு கலர் வரும். ஸோ கருப்புன்றது சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? அதுக்கான விலையும் கொடுக்கணும்ல.